டான் தொலைக்காட்சி நிறுவனத்தின் கல்வி சேவை பரீட்சை வீகம் நிகழ்வினூடாக இணைந்து கொண்டிருக்கின்றோம். அக்டோபர் மாதம் நடைபெற இருக்கின்ற உயர்தர பரீட்சைக்கு தோற்றுகின்ற அளவியல் விஞ்ஞான முறை பாடம் தொடர்பாக மாணவர்களுக்கு வழிகாட்டும் நோக்கோடு இந்த ஒலிபரப்பில் ஊடாக அளவியல் விஞ்ஞான முறை மாதிரி வினாத்தாள் அவதானிக்க இருக்கின்றோம். பகுதி 1, பகுதி 2 எவ்வாறு மாணவர்கள் வினாக்களுக்கு இலகுவாக விடையை தீர்மானிப்பது, வினாவுக்கேற்ற விடையை வழங்கி எவ்வாறு புள்ளிகளை கூடிய அளவில் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதற்குரிய வழிகாட்டும் நோக்கோடு இந்த ஒலிபரப்பினூடாக நாங்கள் பரீட்சை நோக்கிய ஒரு நகர்வாக நாங்கள் வினாத்தாளோடு தொடர்ந்து வருகின்ற ஒலிபரப்பில் இணைந்து கொள்ள இருக்கின்றோம். அந்த வகையில் 2019 மாதிரி வினாத்தாள் இன்றைய இந்த ஒலிபரப்பினூடாக நாங்கள் அவதானிக்க இருக்கின்றோம். பகுதி 1 50 வினாக்களை உள்ளடக்கியதாக பல்தேர்வு வினாக்கள் MCQ வினாக்கள் அமைந்து காணப்படுகின்றது. ஒவ்வொரு வினாவுக்கும் சரியான விடைக்கு 2 புள்ளிகள் வீதம் 100 புள்ளிகள் பகுதி 1க்கு வழங்கப்படுகின்றது. எனவே இந்த பாடத்திலே நாங்கள் A பெறுபரை பெற்றுக்கொள்வதற்கு 50 வினாக்களிலே ஏறத்தாழ 40க்கும் மேற்பட்ட வினாக்களுக்கு நாங்கள் சரியான பதிலை அளிப்பதன் ஊடாக நாங்கள் 85 புள்ளிகளை பெற்றுக்கொள்ள முடிந்தால் பகுதி 2 நாங்கள் கூடிய அளவு மதிப்பெண்ணை பெறுவதன் ஊடாக நாங்கள் A பெறுபரை பெற்று ஸ்டட்ஸ் புள்ளியிலே ஸ்கோரிலே உயர்வான புள்ளிகளை பெற்றுக்கொள்ள முடியும். எனவே ஸ்டட் ஸ்கோர் அண்மை காலங்களிலே அளவியல் விஞ்ஞான முறை தோற்றுகின்ற பாடத்தை ஒரு பாடமாக எடுக்கின்ற மாணவர்களுக்குரிய ஸ்டட் ஸ்கோர் புள்ளிகள் உயர்வடைந்த நிலையிலே மாணவர்கள் இன்று மீண்டும் அளவியல் விஞ்ஞான முறை பாடத்தை நோக்கி இந்த 2022ஆம் ஆண்டு பெருமளவான மாணவர்கள் இணைந்திருப்பது அந்த பாடத்தோடு அளவியல் விஞ்ஞான முறை கற்பிக்கின்ற ஆசிரியர்களுக்கு மிகுந்த உற்சாகத்தை வழங்கி இருக்கின்றது. அந்த வகையில் இந்த பகுதி 2 வினாத்தாளுக்கு முன்பாக பகுதி 1 வினாத்தாள் 50 இந்த மாதிரி வினாக்களை நாங்கள் இங்கே அவதானிக்க இருக்கின்றோம். அளவியலும் விஞ்ஞான முறையும் பகுதி 1 வினாத்தாள் அறிவுறுத்தல்கள். எல்லா வினாக்களுக்கும் விடை எழுதுக. மிக பொருத்தமான விடையை தெரிவு செய்து பல்தேர்வு வினாக்களுக்கு விடையளிக்கக்கூடிய விடைத்தாளிலே அதற்குரிய சரியான இலக்கத்தின் எதிரே நீங்கள் புள்ளடியிட வேண்டும். நீலம் அல்லது கருப்பு பேனாவை பயன்படுத்தி அந்த பல்வேறு வினாக்குறிக்குரிய அந்த விடைத்தாளிலே அந்த கூடுகளுக்குள்ளே நீங்கள் புள்ளடி கோட்டை சரியான முறையில் இட்டு புள்ளிகள் இழக்கப்படுவதை நீங்கள் தவிர்த்து கொள்ள முடியும். இறுதி பரீட்சையிலே நீங்கள் உங்களுக்கு வழங்கப்பட்ட இந்த விடைத்தாளிலே ஒன்றுக்கு மேற்பட்ட கோடுகளில் புள்ளடியிடுவது உங்களுக்குரிய புள்ளிகளை குறைத்து பெறுவதற்குரிய வழியை ஏற்படுத்தும். எனவே நீங்கள் அவ்வாறு அதிகமான திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்ட விடைத்தாள் புள்ளித்தாளை நீங்கள் வழங்குவீர்களாக இருந்தால் நீங்கள் மீண்டும் உங்களுடைய பரீட்சகருடைய அனுமதியோடு மேலும் புதிதாக ஒரு தாளை பெற்று நீங்கள் இறுதியாக அதை சரியான முறையில் நீங்கள் விடைகளை குறித்து நீங்கள் வழங்கிக் கொள்ள வேண்டும் என்பதை மாணவர் கவனத்தில் கொண்டு திருத்தங்கள் இலகுவாக இல்லாத வகையிலே சரியான முறையிலே அந்த புள்ளி கூடுகளுக்கு எதிரே நீங்கள் புள்ளடி கோட்டை இட வேண்டும் என்பதை நாங்கள் இங்கே அறிவுறுத்தி கொண்டு முதலாவது வினாவை நாங்கள் அவதானிக்க இருக்கின்றோம். அளவியல் என்பது முதலாவது வடிவ விஞ்ஞானம், அளவீட்டு விஞ்ஞானம், இயற்கை விஞ்ஞானம், சமூக விஞ்ஞானம், அனுபவ விஞ்ஞானம். அளவியல் இவ்வகையான விஞ்ஞானம் என்பது முதலாவது வினாவாக இங்கே கேட்கப்பட்டிருக்கின்றது. அதிலே வடிவ விஞ்ஞானம், அளவீட்டு விஞ்ஞானம், இயற்கை விஞ்ஞானம், சமூக விஞ்ஞானம், அனுபவ விஞ்ஞானம். அனுபவ விஞ்ஞானங்கள் புலக்காட்சி பகுத்தறிவை அடிப்படையாக கொண்டவை. சமூக விஞ்ஞானங்கள் மனித நடத்தை பற்றிய ஒரு ஆய்வாக இருக்கும். இயற்கை விஞ்ஞானங்கள் இயற்கை உலகு பற்றிய ஒரு அறிவியலாகவும் அளவீடு மதிப்பீடுகளை நோக்கம் கொண்ட விஞ்ஞானமாகவும் இருக்கும். அப்போ அளவியல் பொருள் சார்ந்த
அனுபவம் சார்ந்த உண்மை பொய்யை நோக்காது விதிகளை அல்லது பகுத்தறிவை மாத்திரம் அடிப்படையாக கொண்டு செயற்படுகின்ற துறை என்ற வகையிலே, பகுத்தறிவின் மீது மாத்திரமே அளவையில் தங்கி இருக்கின்ற வகையிலே அது வடிவ விஞ்ஞானம் ஆக அமைகின்றது. அந்த வடிவ விஞ்ஞானம் என்ற விடை இல்லாவிட்டால் மாணவர்கள் நியம விஞ்ஞானம் அல்லது அனுபவம் சாரா விஞ்ஞானம் என்ற விடைகளை அங்கே தெரிவு செய்ய வேண்டும். அப்போ பகுதி ஒன்றிலே நாங்கள் விடையை தெரிவு செய்கின்ற போது தவறான விடைகளை விலக்கி சரியான விடைகளுக்கு நகர முடியும் என்பதை மாணவர்கள் தெரிவு செய்து எச்சமுறையின் மூலம் சரியானதை விளக்குகின்றோம், தவறானதை விலக்கி சரியான விடையை நாங்கள் அணுகிக் கொள்ள முடியும். எனவே இதில் சமூக விஞ்ஞானம், அனுபவ விஞ்ஞானம், இயற்கை விஞ்ஞானம், அளவீட்டு விஞ்ஞானம் என்பன அளவியலுக்குரிய பொருத்தமான விஞ்ஞானமாக அமையாது. எனவே முதலாவது விடையாக அளவியல் என்பது ஒரு வடிவ விஞ்ஞானமாக இருக்கும், அல்லது நியம விஞ்ஞானம் அல்லது அனுபவம் சாரா விஞ்ஞானம். ஏன் அவ்வாறு குறிப்பிடுவோம் என்றால், வடிவ விஞ்ஞானம் என்பது வடிவங்கள் நியமங்கள் சார்ந்து செயற்படுகின்ற விஞ்ஞானம் அல்லது பகுத்தறிவின் மீது மாத்திரம் கட்டியெழுப்பப்படுகின்ற விஞ்ஞானங்களாக இருக்கும். அளவியல் அனுபவ பொருள் சார்ந்த உண்மைகளை நோக்காது வடிவத்தை மாத்திரம் பகுத்தறிவை மாத்திரம் தங்கியிருப்பதால் அளவியல் ஒரு வடிவ விஞ்ஞானமாக அமையும். இரண்டாவது வினா, உயிரியல் விஞ்ஞானத்தின் ஆய்வு விடயமாக அமைவது. விஞ்ஞானங்களை நாங்கள் இயற்கை விஞ்ஞானம் சமூக விஞ்ஞானம் என வேறுபடுத்துகின்ற போது, இயற்கை விஞ்ஞானங்கள் பௌதீக உயிரியல் விஞ்ஞானங்கள் என்ற வகையிலே நாங்கள் அவதானிக்க முடியும். இயற்கை விஞ்ஞானம் என்பது இயற்கை உலகு பற்றிய, இயற்கையின் உயிரற்ற உயிருள்ள பொருட்கள் பற்றி ஆராய்கின்ற ஒரு விஞ்ஞானமாக இருக்கும். எனவே உயிரற்ற இயற்கை பொருளை பற்றி ஆய்வு செய்கின்ற விஞ்ஞானம் பௌதிக விஞ்ஞானமாகவும், உயிருள்ள இயற்கை பொருளை பற்றி ஆய்வு செய்கின்ற விஞ்ஞானம் உயிரியல் விஞ்ஞானமாகவும் அமையும். எனவே அந்த உயிரியல் விஞ்ஞானத்தினுடைய ஆய்வு விடயம் எது என்று கேட்டால், முதலாவது மிருக உலகம் மட்டும், இரண்டாவது தாவர உலகம் மட்டும், மூன்றாவது விலங்கு தாவர உலகம், விலங்கு உலகமும் தாவர உலகமும் அல்ல, பௌதீகம் அல்லாத உலகம். அப்போ உயிரற்ற சடப்பொருட்கள் அல்லாத உயிரற்ற சடப்பொருட்கள் பற்றி ஆய்வு செய்கின்ற விஞ்ஞானம் பௌதீக விஞ்ஞானம். எனவே பௌதீக உலகம் அல்லாத உயிருள்ளவை பற்றித்தான் இந்த உயிரியல் விஞ்ஞானங்கள் ஆய்வு செய்கின்றது. அப்போ உயிருள்ள இயற்கை பொருட்களை ஆய்வு செய்கின்ற விஞ்ஞானம் என்று உயிரியல் விஞ்ஞானத்தை நாங்கள் கருதுகின்ற போது அது பௌதீகம் அல்லாத உலகம், சடத்துவம் அல்லாத உலகத்தை தான் கருதுகின்றது. எனவே அதில் முதலாவது விடை மிருக உலகம் அமையாது, இரண்டாவது தாவர உலகம் மட்டும் அமையாது, விலங்கு தாவர உலகம் மட்டும் அமையாது, விலங்கு உலகமும் தாவர உலகம் அல்ல, அது வராது. அப்போ பௌதீகம் அல்லாத உலகம் ஐந்தாவது விடை. பௌதீகம் அல்லாத உலகம் என்று சொன்னால் உயிருள்ள இயற்கை பொருளை, மிகச்சிறிய ஜீவ அணு தொடக்கம் சல்பீனியா பாசுவகை போன்ற உயிருள்ள இயற்கை உலகத்தை, அதாவது பௌதீகம் அல்லாத உலகத்தை ஆய்வு செய்கின்ற விஞ்ஞானம் பௌதீக விஞ்ஞானம், உயிரியல் விஞ்ஞானம். எனவே உயிரியல் விஞ்ஞானத்தினுடைய ஆய்வு விடயமாக அமைவது பௌதீகம் அல்லாத உலகம் ஐந்தாவது விடையாக அமைகின்றது. மூன்றாவது வினா, பின்வரும் பதச்சோடிகளுக்குள் முரணாக அமைகின்ற சோடி எது? பதச்சோடிகளுக்குள் முரணாக அமைகின்ற சோடி. பதங்களை நாங்கள் பல்வேறு வகையில் வகைப்படுத்திக் கொள்ளலாம். அந்த பத வகுதிகளுக்குள்ள நாங்கள் சிறப்பாக பார்க்கக்கூடியது எதிர்மறை மறுதலை பதங்கள். ஒரு பதத்தினுடைய இயல்பை இல்லை என மறுக்கின்ற பதம்தான் எதிர்மறை, அது முரணான சோடிகளாக அமையும். அந்த வகையிலே வெள்ளை வெள்ளை அல்ல, உயரம் உயரம் அல்ல, சூடு சூடு அல்ல. உண்மையான முரணான சோடிகள் அவை ஒன்றையொன்று விளக்கும் உரையாடல் உலகை முழுமையாக தழுவி நிற்கின்ற போதுதான் உண்மையான முரணான பதங்களாக அமையும். எனவே மகிழ்ச்சி துயரம் என்பது முரணான பதங்களாக அமையாது. முதலாவது விடை. உயரம் கட்டை, அது அமையாது. அழகு அவலட்சணம் அமையாது. நேர்மை நேர்மையின்மை, விதிப்பதத்தின் இயல்பை மறுக்கின்ற பதம்தான் இந்த முரணான எதிர்மறை பதம் முரண்பதமாக அமையும். எனவே அதற்கு சரியான விடையாக வெள்ளை கருப்பு என்பதை அமையாது. நான்காவது விடையாக அதை நாங்கள் அவதானித்துக் கொள்ள முடியும். அதாவது நேர்மை நேர்மையின்மை என்பது முரணாக அமைகின்ற பதச்சோடியாக இருக்கும். நான்காவது வினா கருதுகோள் தொடர்பாக ஒரு வினா அங்கே அமைந்திருக்கின்றது. கருதுகோளின் எளிமை என்பதற்கு மிகவும் பொருத்தமான விளக்கமாக அமைவது. அப்போ சிறப்பான நல்ல ஒரு கருதுகோளினுடைய பண்புகள்,
சிறந்த கருதுகோளினுடைய பண்புகள் அல்லது விஞ்ஞான கருதுகோளினுடைய பண்புகள் என்று அவதானிக்கின்ற போது ஒரு சிறந்த கருதுகோள் கவர்பாடற்றதாக இருக்கும், எளிமையானதாக இருக்கும், அனுபவத்தில் எதிர்கூறக்கூடியதாக இருக்கும், சோதிக்கக்கூடியதாக இருக்கும், விதிகளை விளக்குவதாகும். இவ்வாறு ஏற்புடைமையானதில் இசைவுத்தன்மையானதாக இருக்கும் என ஒரு சிறந்த கருதுகோளுக்குரிய பண்புகளை நாங்கள் குறிப்பிடலாம். எளிமை என்பதனுடைய உள்ளார்ந்த அர்த்தம் கவர்பாடற்ற என்பது குழப்பமில்லாத எண்ணக்கருக்களை கொண்டிருப்பது என்பது அங்கே அவதானிக்கப்படும். எளிமை என்பது குறைந்தளவான எண்ணக்கருக்களின் ஊடாக கூடியளவான நேர்வுகளை விளக்கக்கூடிய இயல்புதான் ஒரு கருதுகோளின் எளிமைத்தன்மை என்பது உட்பொருளாக இருக்கும். குறிப்பாக இந்த புய்மைய கருதுகோள் தொலைமையினுடைய கருதுகோளோடு ஒப்பிடுகின்ற இடத்தில் கொப்பர்னிகஸினுடைய சூரிய மைய கருதுகோளானது குறைந்த எண்ணக்கருக்களை கொண்டு கூடியளவான விளக்கத்தை வழங்கியதால் அது ஒரு ஒப்பீட்டு ரீதியில் புய்மைய கருதுகோளை விட சூரிய மைய கருதுகோள் ஒரு எளிமையான கருதுகோளாக, எளிய தன்மை வாய்ந்த கருதுகோளாக இருக்கும். எனவே ஒரு எளிமைத்தன்மை என்பதனுடைய இந்த கருதுகோளின் பண்பால் நாங்கள் அவதானிக்கக்கூடியது கோட்பாட்டு ரீதியான எண்ணக்கருக்கள் மூலம் உலகத்தை தெளிவுபடுத்துதல், அனுபவ ரீதியான சோதனைகளின் மூலம் பொய்ப்பிக்கக்கூடியதான நிலை. மூன்றாவது, எமக்கு பரிச்சயமான விடயங்கள் உள்ளவற்றை கருதுகோள் உள்ளமை, நேரடி புலன்காட்சிக்கு இலகுவில் உட்படுத்திக் கொள்ளக்கூடியமை, குறைந்த எண்ணக்கருக்களின் பிரதான துறை சார்ந்த கூடுதலான பண்புகளை வெளிப்படுத்தும் ஆற்றல். அவை ஐந்தாவது விடை அமையும். குறைந்த எண்ணக்கருக்களின் பிரதான துறை சார்ந்த கூடுதலான பண்புகளை, அதாவது குறைந்த எண்ணக்கருக்களை கொண்டு கூடுதலான நேர்வுகளை விளக்கக்கூடிய பண்புதான் ஒரு கருதுகோளின் எளிமைத்தன்மை என்பதால் கருதப்படும். எனவே நான்காவது வினாவுக்கு ஐந்தாவது விடை கூடியளவான எண்ணக்கருக்களை விளக்கக்கூடிய ஆற்றல் என்ற அந்த விடை அமைவதாக இருக்கும். அடுத்ததாக விஞ்ஞான விளக்க வகைக்குள்ளே ஐந்தாவது வினா அமைஞ்சிருக்கு. நோக்கு கொள்கை விளக்கத்துக்கு உதாரணமாக இது விஞ்ஞான விளக்கம் ஏன் எப்படி எவ்வாறு என்ற விஞ்ஞான பிரச்சனைக்குரிய தெளிவுபடுத்தல்களை மேற்கொள்வதுதான் விஞ்ஞான விளக்கம். நிகழ்தகவு அடிப்படையிலான விளக்கம், காரணகாரிய ரீதியான விளக்கம், புள்ளிவர ரீதியான விளக்கம், நோக்க விளக்கம், செயற்பாட்டு விளக்கம் என விதி உய்த்தறி விளக்கம், டிஎன் மாதிரி விளக்கம் என்று சொல்கிறோம். அப்போ பல்வேறு வகையான விளக்க முறைகள் இருக்குது. அப்போ நோக்க விளக்கம் என்பது ஒரு இலக்கு அல்லது குறிக்கோளை அடிப்படையாக கொண்டு விளக்கம் அளிக்கின்ற முறை. விதி உய்த்தறி விளக்கம் உங்களுக்கு தெரியும், கால் கேம்பலால் முன்வைக்கப்பட்டது. பொது விதிகள் விசேட அம்சங்களினுடைய துணையோடு தனிநீர்வு பற்றிய முடிவை உய்த்தறியாக ரீதியாக முடிவாக பெறுகின்ற விளக்க முறை பௌதிக விஞ்ஞானங்களில் சிறப்பாக பொருந்தும். L1 L2 LN C1 C2 CN E என்ற அந்த கட்டமைப்பை நீங்கள் அவதானிச்சிருப்பீங்கள். கால் கேம்பரால் முன்வைக்கப்பட்டது நிகழ்தகவு அடிப்படையிலான விளக்கம், தோற்றப்பாடலுக்குரிய காரணங்களை தெளிவுபடுத்துகின்ற காரணகாரிய விளக்கம், நோக்கு கொள்கை விளக்கம் அல்லது நோக்க விளக்கம், ஏதாவது ஒரு இலக்கு அல்லது குறிக்கோளை அடிப்படையாக கொண்டு விளக்கம் அளிக்கின்ற முறை. எனவே இதில் நோக்கு கொள்கை விளக்கத்துக்கு உதாரணம், மேலே உள்ள பொருட்கள் கீழே விடுவது புவியீர்ப்பு கோட்பாட்டினால் ஆகும். அது ஒரு காரணகாரிய ரீதியான விளக்கம். திரவம் ஒன்று அமிலத்தன்மையுடையதான நீல பாசி தாளை சிவப்பு நிறமாக மாற்றக்கூடியது நிகழ்தகவு அடிப்படையிலான ஒரு விளக்கமாக இருக்கும். கோதுமை மாவின் விற்பனை விலை அதிகரிப்பது எதிர்காலத்தில் மக்களை 3 வேளையும் சோறு உண்ண வைப்பதாகும். பெற்றோரின் பண்புகள் சந்ததியை கிடைக்கப்பெறுவது 3 விகிதத்தின் அடிப்படையிலாகும். சிறுநீரை சுத்திகரிப்பது, அப்போ இது ஒரு செயலடவை அடிப்படையாக கொண்ட விளக்கமாக 5வது விளக்கமாகும். எனவே இதில் கோதுமை மாவின் விலை அதிகரிப்பது எதிர்காலத்தில் மக்களை 3 வேளையும் சோறு உண்ண வைப்பதற்காகும். அந்த தாய் உயிர் வாழ்வது பிள்ளைக்காக. வண்டுகளில் மலர்களில் மனம் வீசுவது வண்டுகளை கவர வேண்டும். அவன் கடுமையாக முயற்சி எடுத்து கற்பது பல்கலைக்கழகம் செல்ல வேண்டும். அவ்வாறு ஒரு குறிக்கோள், இலக்கு, நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு விளக்கம் அளிக்கின்ற விளக்க முறை நோக்க விளக்கம் அல்லது நோக்கவாத விளக்கம் அல்லது நோக்க இயல்திட்ட விளக்கம் என்று சொல்லிக் கொள்ளப்படுது. அதில் 3வது விடையை நீங்கள் அவதானிப்பார்களாக இருந்தால் கோதுமை மாவின் விற்பனை விலை அதிகரிப்பது எதிர்காலத்தில் மக்களை 3 வேளையும் சோறு உண்ண வைப்பதனாலாகும். அந்த நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு அங்கே விளக்கம் அளிக்கப்பட்டிருப்பதால் அந்த 6வது வினாவுக்கு 3வது விடை சரியான விடையாக அமைகின்றது. அடுத்த வினாவை நீங்கள் அவதானிப்பீர்களாக இருந்தால் எல்லா மனிதரும் இருகாலுடையவர்கள், இது இருகாலுடையது, ஆகவே இது ஒரு மனிதன். எனவே நீங்கள் அங்கே அது ஒரு நியாயத்துடைய வாதமாக அமையும். விரைவாக அந்த நீங்கள் பூரியை அவதானிக்கலாம். எல்லா மனிதரும் இருகாலுடையவர்கள்.
பிஎம் எஸ்எம் எஸ்பி என்ற அமைப்பிலே அங்கே அவதானிக்க முடியும். எடுப்பு எல்லாம் அமைகின்றது. எல்லா மனிதரும் இருகாலுடையவர்கள், இது இருகாலுடையதாக இது மனிதன். எனவே வியாப்தியை பற்றி நீங்கள் அவதானிப்பீங்களாக இருந்தால் எடுப்பில் எழுவாய் வியாப்தியுடையும் பயனில் வியாப்தி அடையாத எல்லாமே இருக்கின்றது. எனவே நீங்கள் நியாயத்தொழிலுடைய பிரதான விதிகளை கொண்டு அங்கே ஆராய்கின்ற போது 3 பதங்கள் மாத்திரம் காணப்பட வேண்டும், 3 கூற்றுக்களை கொண்டிருக்க வேண்டும். மத்தியபதம் விடுகூற்றுகளில் ஒன்றிலேனும் வியாப்தி அடைய வேண்டும். அந்த 3வது வியாப்தி பற்றிய விதி மீறப்பட்டிருக்கு. எனவே இங்கே மத்தியபத வியாப்தி அடையா போலி ஏற்பட்டுள்ளது. வாய்ப்பான வாதம் என்பது பொருத்தமற்றது, பெரும்பச்சருத போலி பொருத்தமற்றது, சிறுவச்சருத பொருத்தமற்றது, 40 போலி பொருத்தமற்றது. 2வது விடையாக அமையும். அங்கே என்ன சரியான விடை என்று சொன்னால் மத்தியபத வியாப்தி அடையா போலி. இங்கே எடுப்பில் பயனிலையில் மத்தியபதம் அமைஞ்சிருக்கு. எனவே அங்கே மத்தியபத வியாப்தி அடையா போலி என்பது ஏற்பட்டிருப்பதை மாணவர்கள் விளங்கிக் கொள்ள முடியும். அடுத்ததாக 8வது வினாவை நாங்கள் அவதானிக்க இருக்கின்றோம். சமூக விஞ்ஞான ரீதியான கருதுகோள் தொடர்பில் பேராசிரியர் ரொபின்சன் கூற்றில் மிக பொருத்தமாக அமைவது. சமூக விஞ்ஞான கருதுகோள்கள் தொடர்பாக பேராசிரியர் ரொபின்சன் கூற்றில் மிக பொருத்தமாக அமைவது. முதலாவது, சமூக விஞ்ஞான கருதுகோள் விஞ்ஞான முறைக்கு ஏற்ப பொப்பிக்கக்கூடிய ஆற்றல் உடையது. சமூக விஞ்ஞான கருதுகோள்கள் பொய்ப்பிக்கப்படுகின்ற தன்மை இயற்கை விஞ்ஞான கருதுகோள்படுகின்ற இடத்து அது மிக அரிது கடினமானது ஒன்றாக அது குறைவாக இருக்கும். மனித நடத்தை தொடர்பான ஒரு அறிவியலாக அது இருக்கின்ற வகையிலே சமூக விஞ்ஞான கருதுகோள் உண்மையானது என முடிவு செய்வது பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட முறை ஒன்று இல்லை. 3வது, ஒவ்வொரு சமூக பின்னணி பொதுவாக தரவுகள் தேடிக்கொள்வது கூடியதாக இருக்கும். 4வது, சமூக விஞ்ஞான தரவுகள் நிலையானவை. சமூக விஞ்ஞான தரவுகள் 5வது, மீண்டும் மீண்டும் சோதனைக்குள்படுத்திய ஆற்றல். அப்போ பேராசிரியர் ரொபின்சனுடைய கருத்திலே சமூக விஞ்ஞான கருதுகோள் உண்மையானது என முடிவு செய்வதற்கு பொருத்தமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட முறை ஒன்று இல்லை. 2வது விடை அதற்கு சரியான விடையாக அமையும். என்று சொன்னால் மனித நடத்தைகளுக்கான காரணங்கள் பல்வகைப்பட்டவை, பன்மை காரணத்தன்மை உடையவை. எனவே மனித நடத்தைகள் தொடர்பான சமூக விஞ்ஞான கருதுகோள்களை ஒரு பொதுவான முறையினூடாக நிரூபிக்கொள்ள முடியாது, உறுதிப்படுத்திக் கொள்ள முடியாது என்பது பேராசிரியர் ஜே ரொபின்சனுடைய கருத்து. எனவே 8வது வினாவுக்குரிய விடையாக 2வது விடை அமைகின்றது. 9வது வினா, உண்மையென நிரூபிப்பது கடினமாகவும் பொய்யெனதை நிரூபிப்பது இலகுவாகவும் பின்வரும் எந்த எடுப்பில் நிகழும்? உண்மையாக நிறுவுவது என்பது கடினமானது, பொய் என்பது இலகுவாக நிறுவக்கூடிய எடுப்பு. தனி எடுப்பு, தனி மறையெடுப்பு, தனி விதியெடுப்பு, தனி மறையெடுப்பு, நிறை விதியெடுப்பு, குறை விதியெடுப்பு, குறை மறையெடுப்பு. உங்களுக்கு தெரியும், நிறையெடுப்புகள் என்ற வகையில் ஏஇ எடுப்புகள் நிறையெடுப்புகள். நிறையெடுப்புகள் எல்லா உயிர்களும் இறக்கும் என்று நீங்கள் அவதானிப்பீங்களாக இருந்தால் அதற்குரிய வரைபடத்தை நீங்கள் எல்லா உயிர்களும் இறக்கும், இது ஏபி என்ற வகுப்புகளை நாங்கள் குறித்துக் கொள்வீங்க என்றால் அங்கே ஏ எடுப்புக்குரிய வரைபடத்தை நாங்கள் இவ்வாறு காண முடியும். அது ஈ அடுப்பாக இருக்கின்ற போது எந்த உயிர்களும் இறக்காது. அது ஏ எடுப்புக்குரிய குறியீடு உங்களுக்கு தெரியும், ஏ இடைவெட்டு பி பார் சமன் சூனியத்தோட. இங்கே இடவெட்டு பி சமன் சூனியத்தோட. அவ நிறையெடுப்புகள் பொறுத்தவரையில் அங்கத்துவங்களுடைய இருப்பு பற்றிய பிரச்சனையை கொண்டுள்ள எடுப்புகள் வெற்று வகுப்பாக இருக்கிறதால அங்கே அங்கத்துவங்கள் இல்லை. குறியெடுப்புகளிலே அங்கத்துவங்கள் இருக்கின்றன. எனவே நிறையெடுப்புகள் அங்கத்துவம் இல்லாததால நிறையெடுப்புகளை உண்மையென நிறுவுவது, அங்கத்துவம் இருப்பது பற்றிய உறுதிப்பாடு அங்கே கடினமான ஒன்றாக இருக்கும். குறியெடுப்புகள் அங்கத்துவங்களுடைய இருப்பை நாங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். நிறையெடுப்புகளிலே அங்கத்துவங்கள் இருப்பை உறுதிப்படுத்திக் கொள்ள முடியாத வகையில் விதியெடுப்பு உண்மையில் உண்மையென நிறுவுவதற்கு கடினமானதாகவும் பொய்யென நிரூபிப்பதற்கு இலகுவாகவும் அமைந்து எடுப்பு என்ற வகையில் இந்த அங்கத்துவங்கள் இருப்பு தொடர்பான பிரச்சனை ஏற்படுத்துகின்ற நிறை விதி எடுப்பு என்பது அங்கே சரியான விடையாக அமையும். எனவே அது எத்தனையாவது விடையாக அமையும் என்று சொன்னால் 3வது விடை. உண்மையென நிறுவுவதற்கு கடினமாகவும் பொய்யாக நிரூபிப்பதற்கு இலகுவாகவும் அமைந்த ஒரு எடுப்பு நிறை விதி எடுப்பு. ஏன் அவ்வாறு நாங்கள் சொல்கிறோம் என்று சொன்னால் அங்கே நிறை விதி எடுப்பை பொறுத்தவரையில் அங்கத்துவங்களுடைய இருத்தல் பற்றிய பிரச்சனை ஏற்படுத்துவதால் அங்கே நிறை விதி எடுப்பில் நாங்கள் உண்மையென நிறுவுவது கடினமானது ஒன்றாக இருக்கும். 10வது வினா, 20ஆம் நூற்றாண்டின்
உயிரியல் விஞ்ஞானத் துறையில் பிரபலமான கண்டுபிடிப்பு என கருதக்கூடிய ஒன்று. 20ஆம் நூற்றாண்டில் உயிரியல் விஞ்ஞானத் துறையில் பிரபலமான கண்டுபிடிப்பு என கருதப்படக்கூடிய ஒன்று. உயிரியல் துறையிலே 20ஆம் நூற்றாண்டின் பிரபலியமான கண்டுபிடிப்பு பென்சிலின் கண்டுபிடிப்பு, எந்திரக்ஸ் விஷக்கிருமி கண்டுபிடிப்பு, சின்னம்மை நோய்க்குரிய நீர்ப்பீடன கண்டுபிடிப்பு, டிஎன்ஏ காற்றுவின் கண்டுபிடிப்பு, டெங்கு நோய் எதிர்ப்பு மருந்து. 20ஆம் நூற்றாண்டில் உள்ள பிரபலமான ஒரு கண்டுபிடிப்பு டிஎன்ஏ அணுவின் காற்று மாதிரி அமைப்பை கண்டறிந்தமை. மொரிஸ் வில்கின்ஸ், பிரான்சிஸ் கிரிக் போன்றவர்கள் அந்த டிஎன்ஏ மாதிரி அமைப்பை கண்டறிந்தமை ஒரு புரட்சியாக அல்லது 20ஆம் நூற்றாண்டினுடைய உயிரியல் சார்ந்த துறையிலே மிக பிரபலமான ஒன்று ஆக கருதப்படக்கூடியது. எனவே அதற்கு 4வது விடையாக அமையும் டிஎன்ஏ அணுவின் காட்டுரு கண்டுபிடிப்பாக இருக்கும். மொரிஸ் வில்கின்ஸ், பிரான்சிஸ் கிரிக் போன்றவர்களால் அது கண்டறியப்பட்டதாக நீங்கள் அவதானிக்க முடியும். அதுக்கு 4வது விடை 10வது வினாவுக்குரிய விடையாக இருக்கு. 11வது வினாவை அவதானிப்போமாக இருந்தால், ஏ வகை எடுப்பு முடிவாக பெறக்கூடிய பிரகாரங்களின் எண்ணிக்கை. ஏ வகை எடுப்பை பெறக்கூடிய பிரகாரங்களுடைய எண்ணிக்கை என்று சொன்னால் வலிதான பிரகாரங்கள் என்பதை நாங்கள் அவதானிக்க வேண்டும். பிரகாரங்களிலே 19 பிரகாரங்கள் 4 உருவுகளிலும் காணப்படுகின்றது. நலிவான பிரகாரங்கள் நீங்களாக இனவர தொண்டவனாறு வினாத்தாளிலே 4 உருவுகளிலும் நிறுவக்கூடிய மென்னியாயத்துடைய பிரகாரங்களுடைய எண்ணிக்கை கேட்டது. அதாவது நலிவான பிரகாரங்கள் எத்தனை என்று சொல்லி சில மாணவர்கள் 29 என்று 24 என்று இருக்கிறார்கள், சிலர் 19 என்று இருக்கிறார்கள், சிலர் 5 என்று இருக்கிறார்கள், சிலர் 4 என்று இருக்கிறார். மொத்தமாக 19 பிரகாரங்கள் நலிவானவை நீங்களாக, மென்னியாயத்துடைய பிரகாரங்கள் நீங்களாக. 5 பிரகாரங்கள் நலிவானவை. 1ஆம் உருவிலே 2, 2ஆம் உருவிலே 2, 4ஆம் உருவிலே 1. 1ஆம் உருவில் உங்களுக்கு தெரியும் பாபரி சொலரண்ட், 2ஆம் உருவிலே சிசரோ கெமிஸ்ரோஸ், 4ஆம் உருவிலே கெமனோஸ். 5 பிரகாரங்கள் மென்னியாயத்துடைய பிரகாரங்கள், நலிவான பிரகாரங்கள். இது கேட்கப்பட்ட வினா அதுவல்ல, ஏடுப்பை முடிவாக கொண்ட நலிவான பிரகாரம். உங்களுக்கு தெரியும் ஏடுப்பை முடிவாக கொண்ட பிரகாரம் 1ஆம் உருவிலே மாத்திரம்தான் அமைந்திருக்கின்றது. அதாவது பாபரா பிரகாரம் BARA அதில் 1ஆம் உருவம் என்கின்ற போது மத்திய பதம் அங்கே 1ஆம் உருவிலே எழுவாயிலே அமைந்திருக்கும், 2ஆம் சிண்டர்கூட்டிலே அது பயனிலையில மத்திய பதம் அமைந்திருக்கின்றது. இதுதான் 1ஆம் உருவிலே அமைந்த பிரகாரம். SP எல்லாம் ஏடுப்பாக அமைகின்ற போது அது 1ஆம் உருவிலே ஒரு வலிய பிரகாரமாக அமைகின்றது. எனவே ஏடுப்பை முடிவாக கொண்ட பிரகாரம் இந்த மொத்த 24 நலிவான பிரகாரங்கள் உள்ளடங்கிய வலிதான பிரகாரங்களில் 1 மாத்திரம் ஏடுப்பை முடிவாக கொண்டிருக்கும். எனவே அதற்கு 11வது வினாவுக்கு 1வது விடை சரியான விடையாக அமைவதை நாங்கள் காண முடியும். எனவே அதனுடைய எண்ணிக்கை 1ஆக என மாணவர்கள் சரியான விடையை 1வது விடையை தெரிவு செய்ய முடியும். 12வது வினா, நாணயம் மற்றும் தாயக்கட்டை ஒன்றை மேலே சுண்டுகின்ற போது நாணயத்தில் தலையும் தாயக்கட்டையில் இரட்டை இலக்கமும் பெறக்கூடிய நிகழ்தகவு யாது? ஒரு நாணயம் ஒரு தாயக்கட்டை சுண்டப்படுகின்றது. நாணயத்தில் தலையும் தாயக்கட்டையில் இரட்டை இலக்கமும் பெறக்கூடிய நிகழ்தகவு. எனவே மாணவர்கள் நிகழ்தகவு தொடர்பான இந்த வினாவை நீங்கள் அவதானிப்பீங்களா இருந்தால், நாணயத்திலே தலையை பெறுவதற்குரிய நிகழ்தகவு 2இல் 1. தாயக்கட்டையிலே இரட்டை இலக்கம் 1 தொடக்கம் 6 வரையான இலக்கங்களில் 2, 4, 6. அப்போ இதில் நாங்கள் அவதானிக்கின்ற போது தலையும் இரட்டை இலக்கமும், இரட்டை இலக்கம் விழுந்து தலை விழலாம், அல்லது முதலிலே இரட்டை இலக்கமும் பின்பு தலையும் விழலாம். தலை இரட்டை இலக்கம் தலை முறையே என்று சொல்லப்படவில்லை. எனவே 12இல் 4 சக 12இல் 4, 12இல் 8. எனவே விடை அதற்கு 3இல் 2ஆக அமையும். நாணயம் ஒன்றும் தாயக்கட்டை ஒன்றும் மேலே சுண்டப்படுகின்ற போது நாணயத்தில் தலையும் தாயக்கட்டையில் இரட்டை இலக்கமும்.
மாணவர்கள் அதற்கு விடையை நீங்கள் சரியாக மதிப்பிடுவீங்களா இருந்தால் நாங்கள் நேரடியாகவே அந்த விடையை இலகுவாக அறியலாம். 2 சான்ஸ் அங்கே நாங்கள் இரண்டாம் ஒரே சான்ஸில் நாங்கள் தெரிய நாணயத்தில் தலையும் நான் ஓர்டர் படி எடுக்கலாம். நாணயத்தில் தலை விழுவதற்கு 2இல் 1, தாயக்கட்டையில் 1, 2, 3, 4, 5, 6 இரட்டை இலக்கம் 2, 4, 6. எனவே 6இல் மேல் 3. எனவே விடை 12இன் மேல் 3. அது 4இல் 1ஆக இருக்கு. நாங்கள் அதில் 2 சான்ஸ் எடுக்கிறது தவறான அணுகுமுறை. நேரடியாகவே அது முறையே என்பதால் அந்த நாணயத்தில் தலையும் இரட்டை இலக்கம் வேண்டாம், மாறி நாங்கள் அங்கே பார்க்கலாம். தலை இரட்டை இலக்கம் தலை என்று பார்க்கலாம். இங்கு ஒரு சான்ஸை தான் நாங்கள் தெரிவு செய்வது. முதலாவது அங்கே விடையை கணிப்பிட்டது தவறானதாக நாங்கள் கருதி கொள்ள முடியும். நேரடியாக நாங்கள் தலை 2இல் 1, அங்கே இரட்டை இலக்கம் 6இல் 3. எனவே விடை 4இல் 1ஆக இருக்கும். அது 4வது விடை அதற்கு பொருத்தமான விடையாக இருக்கும். 12இல் 1, 12இல் 5, 6இல் 1, 4இல் 1, 3இல் 1. அப்போ 4இல் 1 அது விடையாக இருக்கும். தலைக்கு 2இல் 1, இரட்டை இலக்கத்துக்கு 6இல் 3, 12இல் 3, அது 4இல் 1ஆக இருக்கும். அடுத்ததாக நாங்கள் பன்னிரெண்டாவது வினா 13வது வினாவாக அமையுது. பரார்த்த அனுமானத்தின் ஒழுங்குமுறையாக அமைவது. பரார்த்த அனுமானத்தினுடைய ஒழுங்குமுறை. இந்திய அளவையில் 2 வகையான அனுமானங்கள், ஸ்வர்த்த அனுமானம், பரார்த்த அனுமானம். அது கீழத்தேச அளவில் இந்திய அளவியலாக வளர்ச்சி வைத்திருக்கு. பௌத்த, இந்து மற்றும் ஜைன உபநிடதங்களுடைய அடிப்படையிலே வளர்ச்சி பெற்ற ஒரு அறிவியல். கிரேக்க மேலத்தேச அளவியல் போன்று இந்திய அளவியல் கீழத்தேசத்திலே வளர்ச்சி அடைந்துள்ளதாக நாங்கள் சொல்லிக்கொள்ள முடியும். அதிலே தன்பொருட்ட அனுமானம் என்று சொல்லப்படுகின்ற சுவார்த்த அனுமானம், ஒருவர் தான் உண்மையை அறிவதற்காக உருவாக்கப்படுவது. பரார்த்த அனுமானம், ஒருவர் தான் அறிந்த உண்மையை பிறருக்கு தெரிவிப்பதற்காக உருவாக்கப்படுகின்ற பிறர் பொருட்ட அனுமானம். ஸ்வர்த்த அனுமானம் 4 படிகளை கொண்டது. கேது, வியாக்ஷி, வியாப்தி, பக்ஷ, சாத்தியம். பரார்த்த அனுமானம் 5 படிநிலை கொண்ட இந்திய அனுமானம். பிரதிஜ்ஞை, கேது, உதாரணம், உபநயம், நிகமனம். பிரதிஜ்ஞை, கேது, உதாரணம், உபநயம், நிகமனம். நிகமனம் என்பது இங்கே முடிவு. எனவே 4வது விடையை நீங்கள் பார்க்கலாம். பிரதிஜ்ஞை, கேது, உதாரணம், உபநயம், முடிவு என்று இருக்கும், அல்லது நிகமனம் என்று இருக்கும். எனவே இது 5 படிநிலை கொண்ட பரார்த்த அனுமானத்தினுடைய படிநிலையாக நாங்கள் இந்த 5 படிநிலையை குறிக்கலாம். பிரதிஜ்ஞை, கேது, உதாரணம், உபநயம், முடிவு. இது ஸ்வார்த்த அனுமானம் என்று போட்டிருக்கின்ற போது, ஸ்வர்த்த அனுமானம் என்று போட்டிருந்தால் முதலாவது விடை ஏது, 2வது வியாப்தி, 3வது பக்ஷ, சாத்தியம் என மாணவர்கள் அதற்கு விடையை அளித்திருப்பீர்கள். எனவே இந்த 13வது வினாவுக்கு 4வது விடை பொருத்தமானதாக இருக்கும். 14வது வினா, சீட்டுக்கட்டிலிருந்து முறையே சீட்டுகள் 2 எடுக்கப்படுகின்றன. முதலாவது எடுக்கப்பட்ட சீட்டு மீண்டும் கட்டிலிடப்படுகின்றதாய் கொண்டால் 2வது தடவையும் அதே சீட்டை எடுப்பதற்கான நிகழ்தகவு. இப்போ சீட்டிலிருந்து பிரதிவைப்போடு 2 சீட்டுகள் எடுக்கப்படுகின்ற போது எடுக்கப்பட்ட சீட்டுகள் அதே சீட்டுகள் அல்லது ஒரே சீட்டுகள் என்று மாணவர்கள் அவதானிக்கலாம். ஒரே சீட்டு என்று கேட்கலாம், அல்லது அதே சீட்டு என்று கேட்கலாம். எனவே ஒரே சீட்டு அல்லது அதே சீட்டு என்கின்ற போது முதலாவது எடுப்பிலே ஒரு சீட்டு எடுக்கப்படுகின்றது. அது சீட்டு எதுவென்று எங்களுக்கு தெரியாது. எனவே அதற்குரிய விட 52 மேல் 52 எதுவும் தெரிவு செய்யப்படலாம். ஆனால் 2வது எடுப்பில் எடுக்கப்படுகின்ற சீட்டு முதலாவது எடுப்பில் எடுக்கப்பட்ட சீட்டாக இருக்க வேண்டும், குறித்தொன்றாக இருக்க வேண்டும். எனவே முதல் எதையும் தெரிவு செய்யலாம். 52 மேல் 52 தர அதே சீட்டு அந்த குறித்தொன்று 52 மேல் 1 என விடை அமையும். எனவே 52 52, 52 52 தர 52 51, 52 52 தர 52 1, 52 1 தர 52 1, 52 1 தர 52 51. எனவே இந்த விடையை பொறுத்தவரையிலே நாங்கள் இதிலே 3வது வினாவை நாங்கள் சரியான விடையாக அந்த வினாவுக்குரிய விடையாக தெரிவு செய்யலாம். 52 52 தர 52 1. பேராசை உடைய காகங்கள் உள்ளன 15வது வினா என்ற வாக்கியத்தின் வகுப்பு அளவையில் குறியீடாக அமைவது. பேராசை உள்ள காகங்கள். அப்போ இதில் மாணவர்கள் அவதானிக்கின்ற போது ஏ பேராசையுடைய வகுப்பு, பி காகங்கள் வகுப்பு. பேராசையுடைய காகங்கள் உள்ளன என்று சொல்லுகின்ற போது ஏ பி இடவெட்டு
சமன் அன்று பூச்சியம். வெற்றுத்தொடை என்று சூனியத்தொடை அல்ல. இந்த விடை இல்லாவிட்டால், இந்த இடைவெட்டு இல்லாவிட்டால் அதை நாங்கள் டிரெக்டா AB சமன் அன்று பூச்சியம். அப்போ புதிய பாடத்திட்டத்தில் இடைவெட்டு போட்டு தான் நாங்கள் பார்க்குறோம். இல்லாவிட்டால் A இந்த செக்ஷன் B, அது இல்லாவிட்டால் நேரடியாக AB சமன் என்று. அப்போ இது குறை விதி எடுப்புக்குரிய எடுப்பாக அமையும். பேராய்ச உள்ள காகங்கள் சில உண்டு என்ற வகையிலே மாணவர்கள் அதற்குரிய விடையாக முதலாவது விடையை தெரிவு செய்யலாம். AB சூனியத்தொடை அல்ல, சமன் அன்று பூச்சியம் முதலாவது விடையாக அமையும். அடுத்த 16வது வினாவை நீங்கள் அவதானிப்பீங்களாக இருந்தால், எண்கணித அளவீட்டின்படி ஏறு வரிசைப்படுத்தப்பட்ட 2 எண்கள் வரிசையில் அவற்றின் நடு இலக்கங்கள் கூட்டுத்தொகையினை 2ஆல் வகுக்கின்ற போது கிடைக்கப்பெறுவது. எண்கணித அளவீட்டில் ஏறு வரிசைப்பட்ட 2 எண்கள் வரிசையில் நடு உறுப்புகள் 2னுடைய கூட்டுத்தொகையை 2ஆல் வகுக்கின்ற போது கிடைக்கப்பெறுவது. அப்போ இது ஒரு விண்ணகலாம். ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட எண் பரம்பல் என்ற மைய உறுப்பாக அமைவது எது, அல்ல நடு உறுப்பாக அமைவது எது என்று கேட்டிருக்கலாம். அப்போ அது இடையம் என்பதற்குரிய விடையாக இருக்கும் என்று சொன்னால், வரிசை ஒழுங்குபடுத்தப்பட்ட தரவு கூட்டத்தின் மைய உறுப்பு இடையமாகும். மைய உறுப்பு அமைந்து வராத சந்தர்ப்பத்தில் 2 உறுப்புகள்கிட்ட சராசரி இடையமாக இருக்கும் என்பதை நீங்கள் அவதானிச்சிருப்பீங்க. இப்போ நாங்கள் பார்த்தோம் என்றால், இதில் விடையை நாங்கள் அவதானிப்போமாக இருந்தால் 2, 4, 6, 8, 10, 12. இதில் நாங்கள் இடையத்தை பார்க்க இதில் மைய உறுப்பு நேரடியாக காணப்படையில்லை. எனவே நாங்கள் இது 2 உறுப்பு எடுக்க போகிறோம். 6 சக 8 கீழ் 2, 14 கீழ் 2 சமன் 7. அப்போ இங்கே நாங்கள் மைய உறுப்பின் 2 பெருமானங்கள்ட கூட்டுத்தொகையை 2ஆல் வகுத்து காண்பது இடையம். எனவே ஆகாரம் இடையம், சராசரி விலகல், நியம விலகல், நிறையடிக்கப்பட்ட இடை. எனவே இடையம் என்பதற்குரிய சரியான பதில் மைய உறுப்பின் 2 உறுப்புகள்ட சராசரி. எனவே அதை உங்களுக்கு தெரியும், தரவு பகுப்பாய்வு முறைகளில் மைய நாட்டு அளவீடுகளில் இடையம், ஆகாரம் மற்றும் இந்த நிறையளிக்கப்பட்ட இடை போன்ற முறைகளை நாங்கள் அவதானிச்சிருப்போம். தரவு கூட்டத்தின் மைய பெருமானத்தை தீர்மானிக்கின்ற வழிமுறைகள். அதிலே மைய நாட்டு அளவீடுகள் இந்த இடையமும் ஒன்றாக அமையும். இடை கூட்டி நாங்கள் உறுப்புகளின் சராசரி கண்டு நாங்கள் பிரித்து எடுக்கிறோம். ஆகாரம் அதிக விளைவை கொண்ட எண் உறுப்பாக இருக்கும். இடையம் நடு உறுப்பு அல்லது நடு உறுப்புகளின் சராசரியாக இருக்கும். ரைட். அடுத்த வினா அது ஒரு காணோ வரைபடத்தினுடைய அடிப்படையில் அமைஞ்சிருக்கு. A⁻.B A⁻.B பார் plus A⁻.B plus B⁻.A bar plus A.B bar. காணோ வரைபடத்தில் இந்த பூலியன் வெளிப்பாட்டினுடைய எளிமைப்படுத்தப்பட்ட தர்க்கப்படலையை கேட்டிருக்கு. எனவே நாங்கள் இதில் சுருக்கி அதற்குரிய எளிமைப்படலை நாங்கள் இதான் கண்டுகொள்ளலாம். A⁻.B பார் சக A⁻.B இது 2 நாங்கள் பார்த்தோம் என்றால் அதில் A பார் பொதுவாக இருக்கு. இதில் B பார் சக B சக இதில் A பார் பொதுவாக எடுத்தோம் என்றால் B பார் பிளஸ் B அது சுருக்க வடிவமாக இருக்கும். மற்ற 2 நாங்கள் பார்த்தோம் என்றால் B⁻.A பார் சக A.B பார். இதில் B பாரை நாங்கள் பொதுவாக 2க்கும் எடுத்தோம் என்றால் A பார்
ப்ளஸ் ஏ. அப்போ ஏ பார் பி பார் சக பி சக பி பார் ஏ பார் ப்ளஸ் ஏ பார். அப்போ இது வந்து ஏ பார் பி சக பி பார் உண்டு சக ஏ சக பி பார் சக ஏ சக ஏ பார் உண்டு. இப்போது நாங்கள் உண்டு விலக்கப்பட விட ஏ பார் சக பி பாராக அமையும். ஏ பார் சக பி பார். இதை நாங்கள் சுருக்கமாக எடுப்போம் என்று சொன்னால் ஏ பார பி பாரை எப்படி இது உறவுக்குரிய அடையாளம். எப்படி டிமோகரில் நாங்கள் சுருக்கமாக இருந்தால் இதை ஏ டாட் பி பார் அதனுடைய முழுவதனுடைய மறுப்பாக எடுக்கலாம். ஏ பார் டாட் பி பார பிளஸ் பி பார ஏ டாட் பி முழுவதனுடைய மறுப்பாக இருக்கலாம். அதாவது நோட் பி ரோடு நோட் கியூ பி இணைப்பு கியூன்ற மறுப்புக்கு சமனாக இருக்கும். எனவே இதனுடைய எளிய படலை எப்படி அமையும் என்று சொன்னால் இணைப்பு படலை முழுவதன் மறுப்பு ஏ பி. அப்ப இதற்குரிய விடை 5வது விடையாக இருக்கும். இதில் உறவு இதை எடுத்துட்டாலும் சரியான சுருக்கமானது. இதை நாங்கள் சுருக்கலாம். கூட்டுத்தொகைகளின் பெருக்கம் பெருக்கங்களின் கூட்டுத்தொகை 2 சமன்பாட்டினுடைய அடிப்படையில் நாங்கள் இதனுடைய சுருக்கமான வடிவமாக ஏ பார் பிளஸ் பி பார ஏ டாட் பி முழுவதனுடைய பாராக நாங்கள் சுருக்கலாம். எப்படி நோட் பி ஒரு நோட் கியூவை பிஎன் கியூன்ற மறுப்புக்கு எளிமையான ஒரு விடயத்தை கொண்டாடாமோ அதே சேமுக்கு இதை நாங்கள் செய்து கொண்ட அப்படினால் அதற்கு இலகுவான விடயம் மாணவர்கள் கண்டித்து கொள்ள முடியும். இதில் கட்டாயமான ஒரு வினாவை நாங்கள் பரீட்சைகளில் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே அது தொடர்பாக மாணவர்கள் கூடிய கவனத்தை எடுத்து இந்த பகுதியை தெளிவாக படித்துக் கொள்ள வேண்டிய தேவைப்பாடு இருக்கும். அடுத்த வினா, பாரம்பரிய ஆக்கல் நிறைத்தற் கோட்பாடு புலக்காட்சி கோட்பாடு ஆகியவற்றை முறையே எந்த உளவியல் பள்ளியுடன் தொடர்புடையது? உளவியல் கோட்பாடுகள் உருவாக்குகின்ற கூடங்களாக நாங்கள் உளவியல் பள்ளிகள் என்று சொல்கிறோம். அதில் உளவியலாளர்களுடைய பிரபலமான கருத்துக்கள் அங்கே நாங்கள் அவதானிக்க முடியும். பவுலோ, வாட்சன், டோன்டேக் போன்றவர்களுடைய உளவியலாளர்கள் பல்வேறு சிந்தனைகளை உளவியல் பள்ளிகளில் முன் வச்சிருக்கிறோம். எனவே ஆக்கல் நிறுத்தற் கோட்பாடு புலக்காட்சி கோட்பாடு எந்தெந்த பள்ளியுடன் தொடர்புடையது? ஆக்கல் நிறுத்தற் கோட்பாடு என்பது ஒரு நடத்தை உளவியல் சார்பான நடத்தை கோட்பாடாகவும், புலக்காட்சி என்பது முழுமையாக நோக்குகின்ற கெஸ்டால் உளவியல் அல்லது கெஸ்டால் வாதம் என்று சொல்கிறோம். கெஸ்டால் முழுவை தனித்தனியாக நோக்காமல் நடத்தைகளை முழுமொத்தமாக அவதானிக்கின்ற புலக்காட்சி அடிப்படையை கொண்ட ஒரு வாதமாக இருக்கும். எனவே அதற்குரிய 18வது வினாவுக்குரிய விடை நடத்தை கோட்பாடு கெஸ்டால் கோட்பாடு. நடத்தை கோட்பாடு கெஸ்டால் கோட்பாடு. அப்போ ஆக்கல் நிறுத்தற் கோட்பாடு நடத்தை கோட்பாடு தொடர்புடையது. புலக்காட்சி கோட்பாடு முழுமை காட்சி கெஸ்டால் உளவியலோடு தொடர்புடையது. கெஸ்டால் வாதம் என்று சொல்கிறோம். எனவே அது 3வது விடையாக அமையும். 19வது, மடையர்களை தவிர வேறு எவரும் கெக்கில்ல அரசாட்சியினை மேற்கொள்ள மாட்டார்கள் என்ற வாக்கியத்தினுடைய குறியீட்டாக்கம். மடர்களை தவிர வேறு எவரும் கெக்கில்ல ஆட்சியினை மேற்கொள்ள மாட்டார்கள். அப்போ அது மட்டுப்படுத்தப்பட்ட எடுப்பு தவிர அல்லண்டு வருது. அப்போ கெக்கில்ல ஆட்சியை மேற்கொள்வர்கள் எல்லோரும் மடையர்கள் என்பதுதான் அவருடைய சரியான வடிவமாக இருக்கும். எனவே இது பைனலே தர்க்கத்திலே அமைந்த ஒரு வினாவாக இருக்குது. அப்போ எஃப்ஏ வந்து மடையர்கள், நீங்கள் சுருக்கத்தில் விடுத்தி கொண்டீங்க என்றால் எஃப்ஏ வந்து மடையர்கள். எஃப்ஏ மடையர்கள், ஜிஏ கெக்கில்ல ஆட்சியை மேற்கொள்ளுவார்கள். மடையர்கள் மட்டுமே கெக்கில்ல ஆட்சியை மேற்கொள்ளுவார் என்றால் நிறையளவாக்கம் கெக்கில்ல ஆட்சியை மேற்கொள்ளுவார்கள் ஜிஎக்ஸ் உட்கிட எஃப்எக்ஸ். மாணவர் மாத்திரம் புத்திசாலிகள் எல்லோரும் மாணவர் மட்டுப்படுத்தப்பட்ட மாத்திரம் மட்டும் அப்படி வரைக்கும் இருக்கும். மடையர்கள் மாத்திரம், மடையர்கள் மட்டும், மடையர்களை தவிர அந்த அர்த்தத்திலே நீங்கள் அதை அவதானித்துக் கொள்ள முடியும். எல்லாம் ஒரே விடையாக இருக்கும். செல்சியஸ் அளவீட்டில் 100 பாகை என்பது ஃபாரன்ஹைட் அளவீட்டிலே எந்த வெப்பநிலையை குறிக்கும்? அப்போ நீர் பனிக்கட்டி நீர் ஆவியாதல் தொடர்பாக செல்சியஸ் ஃபாரன்ஹைட் அளவீடுகளை நாங்கள் பயன்படுத்தலாம். செல்சியஸ் 100 அலகுகளை கொண்டது. 0 பாகை ஒரு முனையிலும் மறுபாக 100 பாயிலையும் இருக்கும்.
சைபர் பாக உரைநிலையையும் நீருடைய கொதிநிலையை 100 பாக குறிக்கும். இது 32 பாக 212 பாகையை கொண்டதாக இருக்கும். ஃபாரன்ஹைட் அளவு 180 சமநிலை கொண்டது. ஒரு மூலையிலே 32 பாக, மறுமுறையில் 212 பாக. இங்கே 32 உரநிலையும் 212 கொதிநிலையாக இருக்கும். எனவே செல்சியஸில் சைபர் இங்கே 32 பாகைக்கு சமனாக இருக்கின்ற போது செல்சியஸில் 100 பாகை இங்கே 212 பாகை ஃபாரன்ஹைட்டுக்கு சமனாக இருக்கும். அதில் நீங்கள் மாணவர்கள் கவனிக்கலாம். செல்சியஸ் ஃபாரன்ஹைட் 2 பாகைக்க இங்கே சைபருக்கும் 100க்குமான அளவீடாக இருக்கும். இங்கே 32க்கும் 212க்குமாக அளவீடாக இருக்கும் பாகை. எனவே இங்கே சைபர் 32க்கு சமனாக இருந்தால் 100 282க்கு 212க்கு சமனாக இருக்கும். எனவே அதற்குரிய விடை 5வது விடையாக அமையுது. ஒழுக்கவியல் கூற்றானது பின்வரும் எவ்வகை கூற்றாக கொள்ளப்படுகின்றது? 21வது வினா உண்மையான கூற்று, 2வது பொய்யான கூற்று, உண்மையும் பொய்யும் கலந்ததாக கூற்று, முரண்பாடான கூற்று. விழுமியம் சார்ந்த ஒழுக்கம் என்பது நடத்தைகள் சார்ந்த விழுமிய பண்பாடுகளை உள்ளது. அது இனத்து மதத்துக்கு மதம் வெவ்வேறு ஒழுக்க கோட்பாடுகள் விதிகளை வலியுறுத்துகின்ற வகையிலே அது விழுமியம் சார்ந்த ஒன்றாக இருக்கும். உண்மை இல்லை, உண்மை பொய்யும் இல்லை, பொய்யும் இல்லை, முரணானதும் இல்லை. 5வது விடை விழுமியம் சார்ந்த கூற்று என்பதாக இருக்கும். 21வது வினாவுக்கு விழுமியம் சார்ந்த கூற்று. அடுத்தது 80% 22வது வினா நோய் பீடிக்கப்படுவது புகைத்தலினால் ஆகும். இது ஒரு 80% நோய் பீடிக்கப்படுவது புகைத்து பிடிப்பதால் 80% நோய் பீடிக்கப்படுகின்றது. எனவே நாங்கள் விளக்க முறைகளிலே அவதானித்துக் கொள்ள முடியும். காரண காரிய விளக்கம் புள்ளிவிவர அடிப்படையிலான விளக்கத்தை பார்த்தோம் என்று சொன்னால் இதில் 80% என்பது புள்ளியல் அடிப்படையில் அமைந்த விளக்கம். புள்ளியல் விளக்கமானது அதன் கீழ் முழுமைக்கும் பொருந்துவதில்லை. சில தனியன்கள் அல்லது பொருட்களுக்கு மட்டும்தான் பொருந்தும். பிரபஞ்ச பொதுமையாக்கம், புள்ளிவர பொதுமையாக்கம் அல்லது புள்ளிவர கொள்கை என்று பார்த்திருப்போம். பிரபஞ்ச உலகம் தழுவிய நிறை பொதுமையாக்கம் என்று பார்க்க அது முழுமைக்கும் பொருந்தும். தன்கீழ் அடங்குகின்ற ஒவ்வொன்றையும் குறித்து நிற்பது பிரபஞ்ச பொதுமையாக்கம். தன்கீழ் அடங்குகின்ற முழுமைக்கு பொருந்தாது சிலவற்றுக்கு பொருந்துகின்றது புள்ளிவர பொதுமையாக்கம். எனவே 80% ஒன்றைக்கு அது ஒரு புள்ளிவர பொதுமையாக்கமாக இருக்கும். ஆனால் அது காரண விளக்கத்தை தரும். அப்போ 80% நோய் பிடிக்கிறது புகைத்தல் என்று சொன்னால் புகைத்தல் நோய் பிடிப்பதற்குரிய காரணம் என்பதை அனுமானிக்கலாம். எனவே புள்ளியற விளக்கம் அது காரண விளக்கத்தன்மை கொண்டதாக இருக்கும். 4வது விடை அதற்கு அமைகின்றது. 23வது வினா நீதிமன்றம் ஒன்றில் எழுத்து மூலமான சாட்சிகளுக்குள்ள வருது. சாட்சியம் இறுதி பகுதியில் அமைந்த அழகுக்குரிய ஒரு பகுதி. எனவே நீதிமன்றம் ஒன்றில் எழுத்து மூலமான வாய்மொழி மூலமான சாட்சியம், எழுத்து மூலமாக முன்வைக்கப்படுகின்ற சாட்சியம், நீதிமன்றத்தில் முன்வைக்கப்படுகின்ற சாட்சியம், சட்டத்தரணியால் முன்வைக்கப்படுகின்ற சாட்சியம், பத்திரிகை மூலம் முன்வைக்கப்படுகின்ற சாட்சியம். அப்போ நீதிமன்றம் ஒன்றில் எழுத்து சாட்சியாக அமைவது, எழுத்து மூலம் நீதிபதிக்கு சமர்ப்பிக்கின்ற சாட்சியம் 2வது விடை அதற்கு பொருத்தமான விடையாக அமையும். 24வது வினா பொதுவாக வெப்பம் மற்றும் அமுக்கம் இருக்கின்ற போது யாழ்ப்பாணத்தில் வளிமண்டல அமுக்கம், யாழ்ப்பாணத்தின் வளிமண்டல அமுக்கம் பிதுர்தலகால உச்சியின் அமுக்கத்துக்கு சமன். இவைதான் வினாக்கள் கடந்த கால பரீட்சை இறுதி பரீட்சையில் வந்திருக்கு. பிருதுகால உச்சியின் அமுக்கத்துக்கு கூடுதலானது, பிருதுகால உச்சியின் அமுக்கத்துக்கு குறைவானது, மன்னாரின் அமுக்கத்துக்கு சமனானது, வெப்பநிலை தாக்கத்துக்குட்படாது. எனவே யாழ்ப்பாணம் தரை தோற்ற அமைப்பு பிருதுகால அமைப்போடு ஒப்பிடுகின்ற இடத்திலே அது உயர்ந்த மலைப்பாங்கான இடம். இங்கே இது தாழ்ந்த பகுதியிலே அல்லது அடியிலே இருக்கின்ற மலை, கீழே அடிக்கின்ற நிலப்பரப்பு. எனவே மேலே கோக உயர அங்கே அமுக்கம் குறைவடைகின்ற தன்மை இருக்கும். எனவே யாழ்ப்பாணத்தில் வெப்பம் அதிகமாகவும் பிதுர்காலாவினுடைய உச்சியிலே குறைவாக மேலே உயர்கின்ற போது வெப்ப அமுக்கம் குறைவதாக இருக்கும். இந்த வகையிலே 2வது விடை அமைகின்றது. பிதுர்காலா உச்சியின் அமுக்கத்திற்கு கூடுதலாக யாழ்ப்பாணத்தினுடைய வெப்ப மற்றும் அமுக்க நிலை காணப்படும் என்பது வளிமண்டல அமுக்கம் மேலே செல்லுகின்ற போது குறைவடையும். எனவே மலை உச்சியில் பீதுர்காலாவில் வளிமண்டல மேலே உயர்ப்பாங்கான இடம் அங்கு குறைவாக இருக்கும், யாழ்ப்பாணத்தில் அதிகமாக இருக்கும். எனவே பீதுர்காலா உச்சியை விட யாழ்ப்பாணத்தில் கூடுதலாக இருக்கும் அமுக்கம் என்பது 2வது விடையாக அங்கே தெரிவு செய்ய வேண்டும். வகுப்பளவையிலே ஏ பார் சமன் என்று 0 மற்றும் பி பார் சமன் 0 இருக்கின்ற போது வாய்ப்பான முடிவு. இது வெண்விளக்க படத்திலே மாணவர்கள் இலகுவாக அங்கே அந்த படத்தை வரைந்து நீங்கள் அதற்குரிய சரியான விடையை நீங்கள் தீர்மானிக்கலாம். இது ஏ, இது பி,
பி பார் சமன் 0. பி பார் என்கின்ற போது பி பார் பிக்கு வெளியே உள்ள பகுதி சமன் 0 நிலற்றிக் கொள்ள வேண்டும். ஏ பார் சமன் என்று 0. ஏக்கு வெளியே உள்ள பகுதி ஏ பார் சமன் என்று 0. அப்ப ஏ பார் சமன் என்று 0, பி பார் சமன் 0. வரைபடத்திலே மாணவர்களை குறித்துக் கொள்ள வேண்டும். அவ்வாறு இருந்தால் வாய்ப்பான முடிவு எதுவாக இருக்கும்? பாருங்க, இந்த முடிவை நாங்கள் 4 விடைகளையும் பொருத்தி பார்க்க பிக்கு வெளியில் அங்கத்துவம் இல்லை, ஏக்கு வெளியில் அங்கத்துவம் இருக்குது, அது பிக்குள்ளே இருக்குது. எனவே விடை எழுதலாம். ஏக்கு வெளியில் இடவெட்டு பி அங்கத்துவம் இருக்கிறதால அது சமன் என்று 0. அப்போ இவ்வாறு வினாக்களை மாணவர்கள் வரைபடத்தை டக்குன்னு வரைஞ்ச வேண்டாம், சிம்பிளாக அதில் முடிவை பிடிச்சு கொள்ளலாம். ஏக்கு வெளியில் வெற்று ஓப்பா இருக்குது, பிக்கு வெளியில் ஏக்கு வெளியில் அங்கத்துவம் இருக்குன்னா அது பிக்குள்ளே தான் இருக்குது. அப்போ எதுக்கு அங்கத்துவம் எக்ஸ் அங்கத்துவம் இருக்குன்றால் ஏ அல்லாத பியில், அப்போ ஏ பார் இடவெட்டு பி சமன் என்று 0 என்ற விடை அங்கே நேரடியாக பெறப்படும். எனவே 4வது விடை அந்த 25வது வினாவுக்குரிய சரியான விடையாக மாணவர்கள் தீர்மானித்துக் கொள்ள முடியும். எனவே இந்த பகுதி ஒன்றை பொறுத்தவரையில் நீங்கள் மாணவர்கள் விடையளிக்க முற்படுகின்ற போது உங்களுடைய மேலதிகமான ஒரு விடைத்தாளை பெற்று அதற்கு அதில் நீங்கள் எடுப்பு முரண்பாட்டுக்குரிய சதுரத்துக்குரிய அட்டவணை மற்றும் எடுப்பு வெளிப்பேறுக்குரிய சரியான வடிவங்கள், முன்வை பெருமானங்கள், வெண்வரத்துக்குரிய அடிப்படை குறிப்புகள், இவ்விதமான சில சுருக்கங்களை நீங்கள் வேலை முன்கூட்டியே குறித்து வைத்திருப்பீர்களாக இருந்தால் நேர விரயமின்றி வினாக்களுக்குரிய விடைகளை இலகுவாக நீங்கள் தெரிவு செய்து கொள்ள முடியும். அந்த வகையில் அந்த வினாவுக்குரிய விடையாக 4வது விடை அமையும். 26வது வினா, கருதுகோள் ஒன்றினை பொய்ப்பிக்கக்கூடிய சந்தர்ப்பம் சாத்தியமற்றது என்பதால் கருதப்படுவது. கருதுகோளை பொய்ப்பிக்கக்கூடிய சந்தர்ப்பம் சாத்தியமற்றது என்பதால் கருதப்படுவது. விஞ்ஞான கருதுகோள் சோதனைகளால் கருதுகோள் பொய்யாகவில்லை, புதிய எதிர்வுகளை வெளிப்படுத்துகின்ற நிலை, பொய்ப்பிக்கப்பட்டதும் விஞ்ஞான கருதுகோள் என்ற நிலையில் இழக்கின்ற நிலை, நிகழ்தகவு குறைந்த கருதுகோள். மீண்டும் அங்கே நாங்கள் அவதானிக்க இருக்கின்றோம். கருதுகோள் ஒன்றின் பொய்ப்பிக்கக்கூடிய சந்தர்ப்பம் சாத்தியமற்றது ஒன்று என்பதால் கருதப்படுவது. தெளிவாக நீங்கள் அவதானிக்க முடியும். விஞ்ஞான சோதனைகளால் கருதுகோள் பொய்யானதாகவில்லை. பொய்ப்பிக்கக்கூடிய சாத்தியம் இல்லை என்று சொன்னால் என்ன அர்த்தம்? சோதனைகளால் கருதுகோள் பொய்யானதாகவில்லை, சாத்தியமற்ற ஒன்று என்பதுதான் அதனுடைய அர்த்தமாக இருக்கும். எனவே 26வது நேரடியாகவே மாணவர்கள் விடையை தெரிவு செய்யலாம். அது முதலாவது விடையாக அமையும். 27வது வினாவை அவதானிப்பீர்களாக இருந்தால் பி இணைப்பு Q ஆகவே Q இணைப்பு P. இந்த வாரத்தை நேர்பெருகல் நிறுவதை காட்டுவதற்கு தேவையான பெருக விதி. அப்போ நீங்கள் Q and P காட்டுவீங்கள், காட்டுகன்னு எழுதுவீங்கள். உண்மையில் நேரடியாக இதில் பரிவர்த்தனை விதி என்றுள்ள நாங்கள் P and Q நேரடியாக பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் எங்களை பரிவர்த்தனை விதி உயரத்தில் இல்லை. எனவே நாங்கள் P and Q எடுவோற்று ஒன்றில் இருந்து P எளிமையாக்கிறோம், Q எளிமையாக்கிறோம். 2 எளிமையாக்கல் விதி, இது 2 எளிமையாக்கல் விதி. இதில் 2 நாங்கள் இணைச்சு விடுறோம், 3ஆம் 4ஆம் இணைத்தல் விதி. எனவே இதை நேர்பறைகளை காட்டிக்க பயன்படுத்துகிற விதி. எளிமையாக்கிறோம், தனித்தனியாக அந்த வரிகளை இணைக்கிறோம். எனவே முதலாவது விடை எளிமையால் மற்றும் இணைத்தல் விதி. எளிமை விதி மற்றும் இணைத்தல் விதி. எளிமையாக்கல் விதி என்பதுதான் அது எளிமை விதி என்று அங்கே அமைந்திருக்கு. எளிமை விதி மற்றும் இணைத்தல் விதி என்பதாக இருக்கும். அடுத்ததாக 28வது வினா, நடத்தை விஞ்ஞானம், பிஹேவியர் சயின்ஸ், நடத்தை வாத விஞ்ஞானம். மனிதனதும் விலங்குகளினதும் நடத்தை கூலங்களை ஆராய்கின்ற விஞ்ஞானம் நடத்தை விஞ்ஞானம். உளவியல், நடத்தை விலங்கியல் போன்றவற்றை நாங்கள் குறிப்பிடலாம். சமூக விஞ்ஞானத்தில் அடங்கும். சமூக விஞ்ஞானம், நடத்தை விஞ்ஞானங்கள் அனுபவ விஞ்ஞானங்களாக இருக்கும். சமூக விஞ்ஞானங்களில் நாங்கள் பொதுவாக பரிசோதனை சாத்தியமில்லை, ஆனால் உளவியல் என்ற நடத்தை விஞ்ஞானம் பரிசோதனையை பயன்படுத்துது. அது நீங்கள் அவதானிச்சிருப்பீங்கள். எனவே நடத்தை விஞ்ஞானமாக இருக்கக்கூடியது ஒன்று உளவியல். மனிதன்டையும் விலங்குகளுடைய நடத்தையை ஆய்வு செய்யணும். மனித விலங்குகளுடைய நடத்தை கூலங்களை ஆராய்கின்ற ஒரு விஞ்ஞானம் தான் நடத்தை வாத விஞ்ஞானம். இது உண்மையில சமூக விஞ்ஞானத்துக்கு அடங்குது. உளவியல் மனிதனுடைய நடத்தைகள் அல்லாமல்
சிம்பன்சி குரங்குகள், நாய்கள், புறாக்கள் இவையெல்லாம் உளவியலுடைய ஆய்வுகளில் இருக்குது. எனவே மனித விலங்கின்ற நடத்தையும் ஆய்வு செய்கிறதால உளவியல் ஒரு நடத்தை அல்லது நடத்தைவாத விஞ்ஞானம், பிஹேவியர் சயின்ஸ், அதுக்கு 3வது விடையாக அமையும். உமக்கு தண்டனை வழங்குவது செம்மறியாடுகளை திருடியதாக அல்ல, செம்மறியாட்டு திருட்டை நிறுத்துவதற்காக. இந்த வெளிப்பாட்டில் உள்ளடங்கியுள்ள தண்டனை தொடர்பாக மெய்யியல் கோட்பாடு. அப்போ இதில் நாங்கள் பார்க்கக்கூடியது பழிக்கு பழி கோட்பாடு, பயன்பாட்டுவாதம், தடுதண்டனை, மறுசீரமைப்பு, புனர்வாழ்வு. அப்போ தடுதண்டனை கோட்பாடை நீங்கள் அவதானிப்பீர்களா? ஒருவருக்கு வழங்கப்படுகின்ற தண்டனை மூலம் அந்த குற்றச் செயல் ஏனையோருக்கு எச்சரிக்கையாக அமையும். குறித்த தண்டனையை வழங்குவதன் ஊடாக ஏனையோர் எச்சரிக்கை அடைவார்கள். இஸ்லாம் மதத்திலே தலை தூண்டிக்கப்படுவது, கல்லால் எறிந்து கொள்வது, இவை ஒருவருக்கு வழங்கப்பட்ட தண்டனை ஏனையவர்கள் அந்த குற்றச் செயலில் இருந்து தடுப்பதற்குரிய ஒரு தூண்டுதலை ஏற்படுத்தும். அவ தண்டனை மூலம் எதிர்கால குற்றச் செயல்களை தடுப்பதால் அது தடு தண்டனையாக இருக்கின்றது. உமக்கு தண்டனை வழங்குவது திருடிய செம்மறியாடுகளை திருடியதல்ல, செம்மறியாடு திருடும் நிறுத்துவதற்காக. அப்போ செம்மறியாடு திருவதற்கு ஒருவருக்கு வழங்கப்பட்ட தண்டனையின் ஊடாக ஏனையோர் அந்த திருட்டு நடவடிக்கைகளில் இருந்து விலகி இருப்பதற்கு அல்லது தவிர்க்க முற்படுவதற்காக இருக்கும். எனவே அது தடு தண்டனை கோட்பாடு. பழிக்கு பழி என்பது அங்கே ஒருவருக்கு பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண் என்ற வகையிலே அது அமையும். ஆனால் அவ்வாறு இல்லாமல் இது சீர்திருத்தமாக தடு தண்டனை கோட்பாடாக அதற்குரிய விடையை நாங்கள் அமையலாம். 3வது விடையாக 29வது வினாவுக்குரிய விடை அமைகின்றது. 30வது வினா, அங்கே வரைபடம் ஒன்றை நாங்கள் விரைவிலே அவதானிக்கின்றோம். இவ்விதமான ஒரு வரைபடம் அமைந்திருக்கின்றது. இது பிவி, சார்ல்ஸின் விதி, போய்லின் விதி, கெப்லருடைய விதி, ஹூக்ஸின் விதி, கலிலியோவுடைய விதி. மாறா வெப்பநிலை குறித்துள்ள திணிவுள்ள வாயுவின் கன அளவானது அதன் அமுக்கத்திற்கு நேர்மாறு வீத சமனாகும். நேர்வீத சமனில் அமைகிறது மாறா வழி அமுக்கத்தில் வெப்பத்துக்கும் கன அளவுக்குமான தொடர்பு. அது சார்ல்ஸினுடைய விதி. இது போய்லினுடைய விதி. நேர் விகித சமன், நேர்மாறு விகித சமனாகும். இது போய்லின் விதியை வெளிப்படுத்துகின்ற கூற்றாக இது அமையும். கேள்வி விதி, போய்லினுடைய விதி போன்றவையெல்லாம் இந்த இணைவாக்கத்திலே நாங்கள் அவதானிக்க முடியும். 3 வகையான இணைவாக்கம், 2 மாறிகளுக்கான தொடர்பை வெளிப்படுத்துகின்ற இணைவாக்க அளவீட்டு முறை, நேரிணைவு, மறை இணைவு, பூச்சி இணைவு. ஒரு மாறி அதிகரிக்கின்ற போது இன்னொரு மாறியும் அதிகரிக்கும். நிரம்பல் விதி, சார்ல்ஸினுடைய விதி. ஒரு மாறி அதிகரிக்கின்ற போது இன்னொரு மாறி குறைவடைவது எதிர்கணியம், எதிரிணைவு. அது கேள்வி விதி, போய்லின் விதி. அப்போ இது போய்லினுடைய விதிக்குரிய வரைபடமாக அமையும். 31வது வினா, எல்லா ஊர்வனமும் இறப்பவை என்பதால் என்றாவது ஒரு நாள் உயிரினங்கள் பூமியில் இல்லாது போய்விடும் என்ற இடம்பெற்றுள்ள போலி எடுகூற்றுகளுக்கு இருந்து தர்க்க தொடர்பற்ற வகையிலே முடிவு பெறப்பட்டிருக்கின்றது. எனவே போலிகளை நாங்கள் ஏற்கனவே தெளிவாக ஒளிபரப்பினூடாக அவதானித்திருக்க முடியும். அந்த வகையிலே அந்த போலி தொடர்பாக நாங்கள் இங்கே அவதானிக்கின்ற போது 30வது வினா, எல்லா ஊர்வனவும் இறப்பவை என்பதால் என்றாவது ஒரு நாள் ஊர்வனங்கள் பூமியில் இல்லாது போகும் என்பது 4 வகையான போலி, 5 போலி பிரிவுகளை நீங்கள் பார்ப்பீங்கள். பொருந்தா முடிவு போலி, பலவீனமான தொகுத்தொடை போலி, முடிவின் கூறு மேற்கூட போலி மற்றும் இருபொருட்போலி, மொழி சார்ந்த போலிகளுக்குள்ள இது அந்த முடிவின் கூறு மேற்கோட போலியிலே அசித்த போலியாக அமையும். எடுகூற்றுக்கும் முடிவுக்குமான தர்க்க தொடர்பு இல்லாத வகையில் அது அசித்த போலி என்பதாக அந்த விடை அமையும். எனவே முடிவு மேற்கோளல் போலி அல்ல, மாக்கள் நியாயம் அல்ல, ஆள் நியாயம் அல்ல, சமுதாய போலி அல்ல, அது அசித்த போலி என்பது 2வது விடை அதற்குரிய சரியாக இருக்கும். எடுகூற்றிலிருந்து தர்க்க ரீதியான முடிவு பெறப்படாதன் விளைவாக ஏற்படுகின்ற போலி. எனவே இங்கே நாங்கள் முன்மாதிரியாக பரீட்சை மாதிரி வினாவோடு இணைந்து கொண்டிருக்கின்றோம். இனிவரும் தொழில்நுட்ப ஒளிபரப்புகளிலும் இவ்விதமான தொடர்ந்து இந்த 32வது வினாக்களிலிருந்து 50 வினாவை நாங்கள் அவதானித்து பகுதி 2 வினாவுக்குரிய விடைகளை எவ்வாறு மாணவர்கள் புள்ளி திட்டத்துக்கு ஏற்ப வழங்க வேண்டும் என்பதை நாங்கள் மீண்டும் ஒரு ஒளிபரப்பினூடாக அவதானிக்க இருக்கின்றோம். இதில் இணைந்து கொண்ட அனைவருக்கும் நாங்கள் நன்றி கூறி விடைபெறுகின்றோம்.